திரு ராதிகா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்கள் கூட்டணியில் இங்கே உங்கள் தொகுதியாளராக அவர் போட்டியிட இருக்கிறார். நீங்கள் அனைவரும் அவரை ஆதரித்து உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலைக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டு காலமாக நடந்த நல்லாட்சி மறுபடியும் தொடர வேண்டும், நடக்க வேண்டும். ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிருக்காங்க. அவங்க சொன்னதை விட அதிகமாக செஞ்சிருக்காங்க. அவர்களின் அன்பு கட்டளையின் நாங்கள் என் கணவர் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் திருச்செந்தூரில் போட்டியிடுகிறார். எங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சொந்தக்காரங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அனைத்து இந்தியா அண்ணா திமுகவின் பொறுப்பில் இருக்கும் அனைவரும் எங்களோட இங்க பாடுபட்டு மறுபடியும் அம்மா அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லாருமே சேர்ந்து இங்க பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுல இந்த 5 வருஷமாக அவர்கள் நடத்தின ஆட்சி என்ன, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், அவர்களுக்கு பயன்படும் விதத்தில் என்னென்ன நல்லது நடக்கணும் என்று எல்லாமே அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கும்பலே சேர்ந்திருக்கு. சின்ன கும்பல் கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப கழகம், அவர் தான் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ, ஒரு சிறு வித்தியாசத்தில் இங்க ஜெயித்தவர். அவர் தான் இங்க மறுபடியும் போட்டியிடுகிறார். 4.5 வருஷமா இங்க வரல, இப்ப வருவாரு. வந்தா நீங்க பாத்துங்க. ஏன்னா அவர் தான் இவ்வளவு 4.5 வருஷமா இல்ல, இந்த ஊருக்கு என்ன வேணும், தொகுதிக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் எதுவுமே செய்யல. மதுரை ஓடி போயிட்டாரா? சரி, ரொம்ப சந்தோஷம், அங்கே இருக்கட்டும். ஆனால் இங்க இப்ப உங்க வேட்பாளராக இருக்கும் சரத்குமார் அவர்கள் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டார். ஒரு பெரிய வெற்றி அடைந்தார். அந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அது ஒரு பட்டியலே நான் போட்டு சொல்லலாம். ஒரு சிறு உதாரணம் சொல்லனா, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் சீரமைச்சு அங்க இருக்கிற அரசு ஹாஸ்பிட்டலை எவ்வளவு நல்லா செஞ்சாரு. சொந்த செலவுல அங்க இருக்கிற பூங்கா, குழந்தைகள் விளையாடுறதுக்கு இடம் அந்த ஹாஸ்பிட்டல செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் அங்க டயாலிசிஸ் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சு அதை அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ரிங் ரோடு, அங்க ஒரு பெரிய ரிங் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காரு. இது மாதிரி நான் சொல்லிட்டு போலாம். ஏன்னா அவர் பின்னாடி சொல்றாரு, அவர் எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவாரு. அது சொல்றதுக்குள்ள நான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, பத்திரிகையிலேயே சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டமன்றத்தில் அதிக கேள்வி அவர் தொகுதிக்காக கேட்டவர் திரு சரத்குமார் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னா எல்லா பத்திரிகையிலையும் அவரை பாராட்டியிருக்காங்க. சோ கண்டிப்பாக அவர் மக்களோட மக்களா பழகக்கூடியவர். அவரை பத்தி நான் சொல்லணும்னா, உங்களுக்கு அவரை தெரியும். நீங்க நாட்டாமையா பாத்திருக்கீங்க, சூரிய வம்சத்துல பாத்திருக்கீங்க. ஆனா அவர் படித்தவர், பண்புள்ளவர், அவருக்கு ஆற்றல் படைத்தவர், மக்களோட மக்களாக மக்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடியவர். அவர் கண்டிப்பாக இந்த தொகுதிக்கு நல்லது செய்வாரு. உங்க தொகுதி இன்னும் வளம் பெற, இன்னும் நலம் பெற அவர் பாடுபடுவார் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அவருக்கு வாக்களிங்கள். உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிங்கள். இங்க ஒரு பெரிய போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற ஒரு போர் என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு பெண்ணை எதிர்த்து கிட்டத்தட்ட அவ்வளோ பேரு எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க அனைவரும் என்ன சொல்றதுன்னு இப்ப தெரியல. எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, அது சரியில்லை இது சரியில்லை. ஆனா எல்லாமே சீரா சிறப்பா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பாவும் அவங்க பையனும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல, இன்னொரு பக்கம் ஒரு குழப்பமான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க தலைவர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் அவர் என்ன பேசுறாருங்கிறது அவருக்கு புரிஞ்சா அப்புறம் தான் மக்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும். ஏன்னா நாம் எல்லார்கிட்ட கேட்கணும் அவர் என்ன பேசுறாருன்னு. எனக்கு புரியல. என் கூட நடித்தவர் தான் இருந்தாலும் அவரை இந்த நிலைமையில அவர் பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறது. ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப தடுமாறுறாரு. சோ நீங்க ஒரு சாதாரண மக்களா நம்ம இப்படி நின்னு அப்படி அண்ணான்னு பாத்தீங்கன்னா யாரு முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா
உங்களுக்கு யாரு தெரியுது? யாரு தெரிகிறது? புரட்சி தலைவி அவர்களை தான் தெரிகிறது. ஏன்னா அவங்க எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் சீராக சிறப்பா இப்ப பாருங்க, இன்னும் வேட்பாளர் யாருன்னு தெரியல, யாரு நிக்கிறாங்க, எங்க நிக்கிறாங்க, கூட்டணி அது இதுன்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி மக்களிடம் போய் எல்லாரும் இப்ப வாக்குகள் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. போய் மக்களிடம் சேர்ந்து இந்த பாருங்க இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் ஒரு கட்சியின் அமைப்பு. இதுதான் இப்ப ஒரு தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? அந்த சீரும் அந்த சிறப்பும் எப்போ இருக்கணும்னு தான் வேணும். அதுக்கு நீங்கள் ஆதரிக்கணும். நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. யாரு குழப்பம் இல்லாம நிக்கிறாங்கன்னா அவங்க மட்டும்தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் குழப்பம் இல்லாம இருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு உங்கள் வேட்பாளர் திரு சரத்குமார் அவர்களை ஆதரித்து உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுங்கள் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு